மக்காவின் அந்த நடுராத்திரி சுற்றிலும் கூர்மையான வாள்களோடு நின்ற எதிரிகளின் நடுவிலே தூக்கும் இடையில் கட்டுப்பட்டிருந்தார் ஹுபைப் அலி. சாவு கண்ணு முன்னாடி நிக்குது, ஆனா அவர் முகத்துல பயமே இல்லை. எதிரிகளை பார்த்து அமைதியா கேட்டாரு, என்னை வெற்றத்துக்கு முன்னாடி நான் கடைசி தடவையா 2 ரக்காத் தொழுதட்டுமா அப்படின்னு. தொழுது முடிச்சிட்டு எதிரிகளோட கண்ணை நேரா பார்த்து சொன்னாரு, எனக்கு சாவை பார்த்து பயம்னு நீங்க தப்பா நினைச்சிட மாட்டீங்கன்னா நான் இன்னும் மாசை தீர தொழுதிருப்பேன். அடுத்த நொடி வாள்கள் அவர் உடம்பை பதம் பார்க்குது, ரத்தம் சொட்டுது. ஆனா அவர் வலிக்காக அழல, அந்த மரண வலியிலும் வானத்தை பார்த்து கதறுறார், யா அல்லாஹ், இங்க என் தியாகத்தை பார்க்க என் ரசூல் இல்லை, நீயே என் சலாமை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்திடு அப்படின்னு. அங்கே மதீனாவில் அமர்ந்திருந்த நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் அந்த சலாமை கொண்டு போய் சேர்க்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க சலாமிற்கு பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் துடிதுடிக்க தன் உயிரை கொடுத்த இந்த உன்னதமான தியாகத்தை நினைக்கும் போது இன்னைக்கு நம்மில் எத்தனை பேரோட கண்கள் கலங்குது.